இந்த வசனத்தை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனனம் செய்தேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவும் சரி, சீடர்களும் சரி, ரைட், எந்த வியாதியை நீக்குவதற்கும் ஜெபிக்கவில்லை, பேசினார்கள். எந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கும் ஜெபிக்கவில்லை, பேசினார்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. பாருங்கள், இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். 256வது அவருடைய அனந்த ஞானம், His Sovereign Wisdom 256. மார்க்கு 11:23 மனனம் செய்து விட்டீர்களா? ரைட். மார்க் 11:23 எனக்கு பிரியமான வசனங்களிலே ஒரு முக்கியமான வசனம். அது என்ன சொல்லுகிறது? எவனாகிலும், அதாவது எந்த தேவனுடைய பிள்ளையானாலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசிட்டா அது தானாகவே தள்ளுண்டு போகும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனனம் செய்தேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, இந்த வார்த்தையை 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இன்டென்ஷனலா மனப்பாடம் செய்த கிருபை பாருங்க. ஒரு 10,000 அற்புதங்களை தேவன் என்னை கொண்டு செய்திருக்கிறார். ஏன் ஜெபம் செய்ய வேண்டியதில்லை? எதற்கு? மலை போல் இருக்கிற வியாதியை விரட்டுவதற்கு ஜெபம் செய்ய வேண்டியதில்லை, பேசினால் போதும். மலை போல் இருக்கிற குடும்ப பிரச்சனையை நீக்குவதற்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேசினால் போதும். ஹல்லேலூயா. மிக லகுவானதும் இன்பமுமான சத்தியத்தை, மிக லகுவானதும் இன்பமுமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போறார். ஹல்லேலூயா. ஐயா, நான் இந்த தலைப்புக்கு இன்னொரு பெயர் கொடுத்திருக்கிறேன். மார்க் 11:23 மீறுவது பாவம். அப்படி என்றால் என்ன பொருள்? பிரச்சனையை பார்த்து இயேசு கிறிஸ்து பேச சொல்லி இருக்கிறார். அதற்கு பதிலாக பேச வேண்டிய இடத்துல நீங்க ஜெபித்தாலோ உபவாசம் பண்ணினாலோ அது பாவம். பைபிள்ல நல்ல எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் சரி, சீடர்களும் சரி, ரைட், எந்த வியாதியை நீக்குவதற்கும் ஜெபிக்கவில்லை, பேசினார்கள். எந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கும் ஜெபிக்கவில்லை, பேசினார்கள். இயேசு பச்சையா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? எப்பா நீ பேசுனா மலை போல் இருக்கிற பிரச்சனை நீங்கி விடும் என்று. ஓ, ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்று தருகிறார். கீழ்ப்படிய நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அப்போ இட்ஸ் a commandment. மார்க் 11:23 ஒரு கட்டளையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை எளிமையாக எப்படி இருக்கும்? எஃபர்ட்லெஸ்ஸாக மாறிடும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவார். தேவன் இதுல எவ்வளவு சீரியஸா இருக்கிறார் அப்படின்னு பார்க்க போறோம். ரைட். மோசேயை ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு போய் பேசு என்கிறார். அவன் பேசுவதற்கு பதிலாக அடிக்கிறான். பிரச்சனை தீருகிறது, ஆனால் தேவன் மோசேயை தண்டிக்கிறார். ஏன்? பேச சொன்ன இடத்துல அவன் பேசல. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே ஜனங்கள் தீராத தாகத்துல இருக்காங்க. வனாந்தரத்துல ஜனங்கள் தீராத தாகம். அது ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை இல்லையா?
என்ன சொல்லுகிறார் மோசே இடத்துல? எப்பா நீ போய் இந்த மலை இடத்துல பேசு. பைத்தியாரத்தனமா தானே இருக்கு. ஒரு மனிதரிடத்துல போய் பேசலாம், மலை இடத்துல பேச முடியுமா? உன்னை சொல்லுகிறேன், மோசேக்கு இந்த சந்தேகம் வரலாம், உங்களுக்கும் எனக்கும் இந்த சந்தேகம் வரக்கூடாது. ஏனென்றால் மோசேக்கு மார்க் 11:23 எழுதி கொடுக்கப்படவில்லை. மோசேக்கு மத்தேயு, மார்க், லூக்கா இல்ல. அதுல என்ன செஞ்சாரு? அத்தி மரத்தை பார்த்து பேசினார். ரைட்? நீங்கள் பேசுகிறீர்களா? உள்ளே போவோம், செய்திக்கு உள்ளேயே போவோம். அங்கே எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஒன்று தன்னிடத்தில் உள்ளது. அப்படி என்றால் மலைக்குள்ள நான் தண்ணியை வைத்திருக்கிறேன், பாறைகளுக்குள்ளாக நான் தண்ணியை வைத்திருக்கிறேன், நீ பேச வேண்டும். இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தீர்வை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். எலிசா மூலமாக, எலியா மூலமாக, தாவீது மூலமாக, பேதுரு மூலமாக, பவுல் மூலமாக அநேக பிரச்சனைகளை பரலோகம் தீர்த்து வைத்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் தீர்வை தேவன் அங்கேயே வைத்திருக்கிறார். இங்கே இந்த மலைக்குள்ளே, பாறைகளுக்குள்ளே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின், லட்சக்கணக்கான தம்முடைய ஜனங்களின் தாகத்தை தீர்ப்பதற்கு என்ன வச்சிருந்தாரு? தண்ணீர் வைத்திருந்தார். என்ன செய்யணும்? பேசணும். நடந்தது என்ன தெரியுமா? நான் அதையே உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே 11வது வசனத்தில் அவனுடைய கீழ்ப்படியாமை, பேச சொல்லுகிறாரு, இவன் பேசாம அடிக்கிறான். கீழ்ப்படியாமை தானே. 11வது வசனத்திலே, தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. தேவன் சொன்னபடி ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் வெளியே புறப்பட்டு வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? அவன் பேச சொன்ன இடத்துல அடித்தான். நடந்தது என்னவென்று சொல்லி 12வது வசனத்துல வாசிக்கிறேன். இந்த மார்க் 11:23 கீழ்ப்படியவில்லை, பேசல. பேசுவதற்கு பதிலாக அடிக்கிறார். ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்த்துட்டாரு. ஆனால் அதுவே மோசேக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டுங்க. வாசிக்கிறேன். The book of Numbers chapter 20 verse 12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. மோசேயும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரோனும் கானான் தேசத்துக்குள்ள போகவில்லை. காரணத்தை தேவன் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். மலையை பார்த்து பேச சொன்ன, நீ அடிச்சிட்டா, ஆகவே நீ கானானுக்குள்ள பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு எதை குறித்து தியானிக்கிறோம்? தேவன் என்னுடைய உங்களுடைய நாவிலே தந்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்ணி அல்லது பேசி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீர்களா? அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அது பாவம். பாவத்தின் சம்பளம் என்ன? மோசேயும் ஆரோனும் வாக்கு பண்ணப்பட்டுள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்கவில்லைங்க. ஏன்? பேச சொன்ன இடத்துல வேற ஒன்றை செய்யறான். இன்னைக்கு என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த மார்க் 11:23 நீங்கள் கீழ்ப்படிய போகிறீர்கள். அது என்னது? நாவு. ரைட்? that tongue. இந்த புக்கை நான் 31வது நேரம் வாசிட்டு இருக்கேங்க. மலையை பார்த்து பேசுறேன், கேன்சர் கட்டியை பார்த்து பேசுறேன், க்ஷணப்பொழுதிலே மறைந்து விடுகிறது. ரைட்? பாம்பேல ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, அண்ணன் எனக்கு இன்னைக்கு மீட்டிங் வர முடியாது, நான் உங்களுக்கு மீட்டிங் ஒழுங்கு பண்ணிட்டேன். என்ன பிரதர் பிரச்சனை? எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, ஒரே ஃபீவர், ஒரே சளி, தலையில கை வைங்க. தலைபோசாத்தானே பேசினேன்,
மார்க்கு 11:23 நான் கீழ்ப்படிந்து பேசுகிறேன், உடனடியாக சுகமாகி அந்த மீட்டிங்ல வந்து சாட்சி சொன்னாருங்க. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்றே சொன்னார் ஐயா. உன் இயேசு உன்னை பார்த்து சொன்னபடியே ஆகும் என்றே சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே, அப்பாலே போஸ் என்று சொல்லி சொல்லு மகனே, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லு மகனே, லாசருவே வெளியே வா என்று சொல்லு மகனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேள்வி என்ன? மார்க்கு 11:23 மனனம் செய்து விட்டீர்களா? ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு ட்ரூத்துங்க, முக்கியமான ஒரு ட்ரூத்து பாருங்கள். அங்கே அந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நான் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அந்த 12வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் என்ன செஞ்சிட்டீங்க? பேசுன்னு சொன்ன ஆலோசனைக்கு நீங்க கீழ்ப்படியல. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். மிக தெளிவாக சொல்லி இருக்கு. நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால், ரைட்? பாருங்கள், அதுல இன்னும் சில முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 20:12 பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணல, என்னை நீ கனம் பண்ணல. கவனிக்கிறீங்களாங்க? ஹல்லேலூயா. ஐயா, தேவனை பரிசுத்தம் பண்ணுவது என்ன தெரியுமா? மலையை பார்த்து பேசுறது, மரத்தை பார்த்து பேசுகிறது, சமுத்திரத்தை பார்த்து பேசுவது. கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிறது. கர்த்தர் நல்லவர். இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போறோம், சரிங்களா? உலக வரலாற்றில் முன்னும் பின்னும் நடைபெறாத ஒரு சம்பவம் ஒரு மனுஷனுடைய நாவிலே அவன் பேசின வார்த்தை நிமித்தமாக நடந்திருக்கு. இது நடந்து சில ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன. வசனம் சொல்லுகிறது, இதுக்கு முன்பதாகவும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அது என்ன சம்பவங்க? சூரியன் ஒரு பகல் முழுவதும் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகி நிற்குதுங்க. வாசிக்கவா உங்களுக்கு? ஓ, தேங்க்யூ மாஸ்டர். அந்த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 10 verse 12 I shall read for you. 10:12 of the book of Joshua. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். He spoke to the sun and moon. பேசுனாங்க. ஓ, வாட் a loving daddy. உன்னுடைய நாவிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கொடுத்துட்டு தான் சொன்னாரு, நீங்க நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவங்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, உங்க நாவிலே தேவன் பயங்கரமான வல்லமையை வைத்திருக்கிறார். பரிதாபமான வாழ்க்கை வாழாதீர்கள். அதிலே அங்க யோசுவா 10:13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஐயா, 12 hours அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நின்றுட்டீங்க. யோசுவா சொல்லிட்டான், தன்னுடைய நாவல இருந்த சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்ணிட்டான். வேற வழி இல்லை. பரலோகம் எழுதி தந்ததை நிறைவேற்றிட்டு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? யோசுவா புஸ்தகத்துக்கு முன்பதாக 5 அந்த புஸ்தகம் தான் இருக்கு. ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமம், எண்ணாகமம். இந்த 5 புஸ்தகத்தை படிச்சுட்டு அவன் ஏற்றுக்கொண்ட, எப்பையா நாவல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, உங்களுக்கு முழு புஸ்தகமும் இருக்கின்றனவே. எலியா அப்படி செயல்பட்டான், எலிசா செயல்பட்டார், இயேசு கிறிஸ்து செயல்பட்டார், பேதுரு, பவுல் எப்படி நாவல உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள்.
மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள், பஞ்சத்தை போக்கினார்கள். இவ்வளவு எழுதி தந்த பிறகும் நான் பேச மாட்டேன், ஜெபம் பண்ணிட்டு தான் கிடப்பேன்னா ஆண்டவர் உன்னை தடை செய்ய மாட்டார். நீ சத்தியத்தை தவறாக அறிந்து உன்னுடைய இஷ்டப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அழுது கெஞ்சி புரண்டாலும் உன் பிரச்சனை தீராது. அப்போ மலை என்றால் என்ன? உன் பிரச்சனையை பார்த்து பேசு மகனே. அன்றைக்கு நடந்த சம்பவத்தை வேதம் எப்படி பதிவு செய்திருக்கிறது என்று அதே யோசுவா 20:14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். The book of Joshua chapter 10 verse 14, very very important word. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்க, யாருடைய சொல்லை கேட்டார்களா? கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டாராங்க. இது இப்படி வேற பைபிள்ல வேற வசனமே இல்லை. இது எப்பொழுது சொல்லப்படுகிறது? யோசுவா தன்னுடைய நாவிலே இருந்த சூப்பர் நேச்சுரல் பவரை பயன்படுத்தி சூரியனையும் சந்திரனையும் 12 மணி நேரம் நிறுத்துறதுனால வேதம் சொல்லுகிறது இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்னும் நடந்ததில்லை, பின்னும் நடக்க போறதில்லை. எப்படி ஒரு சம்பவம்? பேசி சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துவதுங்க, பேசி மரத்தை பட்டு போக பண்ணுவது, பேசி லாசருவை உயிரோடு எழுப்புவது, பேசி காற்றையும் கடலையும் நிறுத்துவது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. பாருங்கள், நம்முடைய செய்திகள் யூடியூப் வாயிலாக, சோஷியல் மீடியாஸ் மூலம், டெலிவிஷன் மூலமாக பல இடங்களிலே தேவனுடைய கிருபையினாலே அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களில் சிலர் கொடுக்கிற காணிக்கையை கொண்டு நம்ம அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். இவைகளை கேட்டு எனக்கு தினந்தோறும் ஃபோன் வருது. 1111 இஸ் மை பர்சனல் நம்பர். எனி டைம் யூ கேன் கால் எக்ஸப்ட் இன் த நைட். நான் பேசுகிறேன். ஒவ்வொரு மாதமும் 100க்கு அதிகமான வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறார்கள். ஒருவருக்கும் நான் ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் எந்த ஒரு வியாதியஸ்தருக்காகவும் ஒரு நாளும் ஜெபிக்கவில்லை, பேசத்தான் செய்கிறாரு. எத்தனை உதாரணங்க நான் சொல்லியிருக்கேன்ல. சமீபத்திலே நடந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. பெங்களூர்ல இருந்து ஒரு ஃபோன். என்ன அவங்க போறாங்க, அவங்க வீட்டில் கடன்காரங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த சிஸ்டர் நம்முடைய செய்தியை கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஹாலில் கணவனோடு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிஸ்டர் வந்து வீட்டில் பின்புறமாக வந்து என்னை அழைக்கிறார்கள். அண்ணன், எங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ ரூபா கொடுக்கணும், காலையிலேருந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்காங்க, கடன்காரங்க எழுந்து செல்லவில்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மார்க் 11:23 கீழ்ப்படிந்த. ஏன்னா அந்த சொன்னது மனுஷன் சொல்லலை, இயேசுவே சொல்றாரு, நீ சொன்னபடியே ஆகும். சிஸ்டர், இன்னும் 10 நிமிடங்களிலே கடன்காரர்கள் அமைதியாக எழுந்து சென்று விடுவார்கள் என்று சொன்னேன். ஐயோ 5 நிமிஷத்துல போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. திரும்ப கூப்பிட்டு, பிரதர் நீங்க 10 நிமிஷம் சொன்னீங்க, 5 நிமிஷத்துல எழுந்து போயிட்டாங்க. அவர்கள் எழுந்து போகக்கூடிய லெவல்ல வரவே இல்லை பிரதர். நைட்டு வரைக்கும் உட்கார்ந்தாவது எப்படியாவது எதையாவது தூக்கிட்டு கொண்டு வந்தவங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீர்கள், மார்க் 11:23 பரலோகம் நிறைவேற்றிற்று. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் சில உதாரணங்களை பார்ப்போமா? இன்றைக்கு தலைப்பு என்ன? மார்க் 11:23 மனனம் செய்து விட்டீர்களா? நான் மனப்பாடம் செய்துட்டேங்க. அற்புதம் நடக்காத நாளை இல்லை. இந்த வார்த்தை எனக்கு மாம்சமாயிட்டு. எந்த வார்த்தை? நான் சொன்னபடிதான் நடக்கும். ஏனென்றால் அதை சொல்லி செய்து காட்டியவர் நம்முடைய முன்மாதிரியான, அவர் கம்ப்ளீட் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் சொன்னது மாத்திரம் இல்லை, செய்து காட்டினார். அதை உதாரணம் உங்களுக்கு வாசிக்கிறேன். தெரிந்த பகுதியாக இருந்தாலும் உங்கள் மைண்டு புதிதாக மாறும்படியாக நான் இந்த சம்பவத்தை வாசிக்கிறேன். இது உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38 மற்றும் 39வது வசனங்கள். அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாய் இரு என்றார், சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எப்பொழுது? சொன்ன பொழுது. இந்த இக்காலத்தில் உள்ள ஒரு பாஸ்டர்னு வைங்களேன், என்ன கேட்டிருப்பாரு நான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன். பேதுரு இருக்கிறான், யோவான் இருக்கிறாரு, சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பேதுருவை கூப்பிட்டு, பேதுரு உண்மையை சொல்லு, நீ இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணாம வந்துட்டா, அதனாலதான் அந்த புயல் அடிக்குது. அதனால என்ன செய்யுங்க, 12 பேரும் கை கோர்த்து அந்நிய பாஷை பேசி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடலும் காற்றும் அமைதல் ஆகும்படி ஜெபம் பண்ணுங்க. இது இஸ் நாட் பிப்ளிக்கல். நீங்க அதைத்தானே நீங்க செய்யறீங்க. ஒரு வியாதி வந்துட்டு, ஆண்டவரை எப்படியாவது இந்த வியாதியை நீக்குங்க. எங்க பைபிள்ல இருக்கு? வியாதியை நீக்க அவர் ஜெபிக்கவும் இல்லை, ஜெபிக்க சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. ஓ பாருங்கள், சீஷர்கள் இப்படி வாயை திறந்து பேசாததுனால டோஸ் வாங்குறாங்க. பாருங்க, வாசிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே 40வது வசனத்திலே, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஹல்லேலூயா. தேவன் அதுல எதை எதிர்பார்த்தார்? இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்த்தார்? அட பாவிகளா, என்னையா தொந்தரவு பண்ணீங்க, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், நான் பேசுற மாதிரி நீங்களும் பேசி இருக்கலாம. பீட்டர், நீ ஏன் பேசல? ஏன் என்ன தொல்லை பண்றா? இறையாதே அமைதலா இருந்து ஏன் பேசலங்கிறாருங்க. வேற எதற்காகவும் பேதுருவிடத்துல அவர் கோவப்படல. எங்கெல்லாம் அவ அவிசுவாசப்பட்டானோ அங்கதான் அவர் என்ன செஞ்சிருக்காரு. இங்க என்ன கேட்கிறாரு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பிரச்சனையை பார்த்து பேசுவீர்கள். இந்த நாளிலிருந்து அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்கள், மதம் ஏன் இதை பின்பற்ற தவறுகிறது தெரியுமா? முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன். அது ஒரு பொய்யை நம்புது. எது? இன்றைய மதம் ஒரு பொய்யை நம்புறது. அது என்ன பொய் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது ஒரு கடினமான வாழ்க்கை. அவ்வளவு ஈஸியா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. குறைந்தது 3 நாளாவது உபவாசம் பண்ணாதான் இந்த கேன்சர் வியாதி போகும் அப்படின்னு நீங்க ஒரு பொய்யை நம்புறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே கடினம் என்று சொல்லுகிறீர்கள். இயேசு அதை பற்றி என்ன சொன்னார்? என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகு, அதாவது என்னுடைய வழிகள், வேதாகம வழிகள் லகுவானதுங்கிறார். தேவனுடைய வழிகள் இன்பமானது, பிளசன்ட்னு இருக்குங்க. ஈஸி அண்ட் பிளசன்ட். எது? காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈஸி அண்ட் பிளசன்ட். உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பொருளாதாரத்திலே லகுவாக மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம். ரைட்? உங்களுடைய சரீரத்திலே சுகத்தை லகுவாக கொண்டு வந்து விடலாம். பிரிந்து போன கணவனை லகுவாக உன் பக்கம் இழுத்து கொள்ளலாம். மகனே, லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். 100 மொழியில இருக்குங்க. எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? You can never live an ordinary life. That is my challenge. எந்த ஒரு கிறிஸ்தவனும் சத்தியத்தை சரியாக அறிந்தால் எஃபர்ட் போடாம லகுவாக வாழலாம். சேலஞ்ச். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மகள், ஒரு சிஸ்டர் கூப்பிடுறாங்க, பிரதர், என் பையன் யூகேல இருக்கான் பிரதர், உங்க செய்தியெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதம் உங்களுக்கு 5000 ரூபாய் காணிக்க அனுப்பியிருக்கிறான். யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. ஏன்? அவருடைய வழிகள் லகுவான வழிகள் என்று நான் பிரசங்கிக்க அந்த தம்பி, நான் நினைக்கிற ஒரு 100 செய்தி கேட்டிருப்பான். ஃபெய்த் வந்துட்டு. ஏன் அவருடைய வழிகள் லகுவானவைகள்? அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டு தான் சொன்னார். முடிந்தது என்று சொன்னார். என்ன அது முடிந்தது என்று சொன்னார்?
யுத்தம் முடிந்தது. the war is over. அப்படி என்றால் என்ன பொருள்? எப்பா, நான் சிலுவையில் யுத்தம் பண்ணி பிசாசின் கிரியைகளை அழித்து விட்டேன். இந்த சத்தியத்தை நீ சரியா அறிந்து கொள்ளுவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை இன்பமயமாக மாறிவிடும். இன்பம் 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 உன் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே. ஜாலி 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 உன் வாழ்வில் என்னாலும் ஜாலி ஜாலியே. ஹல்லேலூயா. ஐயா, ஜாலியான வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னுடைய 65வது வயதுல தான் இதை கண்டுபிடிச்சேன். என்னுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய மகனே மகளே, நீ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க லகுவான வழி இருக்கு. நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களை வாசி, என்னுடைய செய்திகளை கேளு. 10 நாள்ல ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ஸ்டார்ட் ஆயிரும்? உன் தேவன் உனக்கு திறந்து வைத்திருக்கிற லகுவான வழியை நீ கண்டுபிடித்து விடுவாய். சேலஞ்சு. 10 நாள்ல நீ குறைந்தது 20 செய்தி கேளு. 11வது நாள்ல அதுக்கு முன்னாடியே உன் பிரச்சனை தீர ஆரம்பித்து விடும். 100 செய்தியை கேளு, உன் பிரச்சனையை தேடியும் காண மாட்டேன். கேரண்டிங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. அப்போ மதத்தினுடைய பிரதானமான வேலை என்ன தெரியுமா? தேவன் எதையெல்லாம் லகுவானது ஆக்கினாரோ எல்லாவற்றையும் கடினமாக்கி விட்டார்கள். 40 நாள் உபவாசம் பண்ணாதான் ஏதாவது கிடைக்கும். மாட்டிக்கிட்டீங்க. அவர் தடை செய்ய மாட்டார். சரியான சத்தியத்தை அறிய வேண்டியது உங்கள் பொறுப்பு. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பாருங்க, இதை குறித்து ஏசாயா அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்முடைய பழைய ஃபேவரைட் வேர்டு இல்லையா? ஏசாயா 42:22 உங்களுக்கு வாசித்து முடிக்கட்டுமா? The book of Isaiah chapter 42 verse 22. இந்த ஜனமோ, உன்னை பார்த்தா சொல்றார், என்னுடைய ஜனமே, நீ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறாய். நீங்க அனைவரும் கெபியிலே அகப்பட்டிருக்கீங்க, காவல் அறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகிறீங்க. ஏன் தெரியுமா? விட்டு விடுன்னு சொல்ல ஆள் இல்லை. ஒழுங்கா 42:22 படிங்க. மார்க் 11:23 மனப்பாடம் செய்திருங்க. ஏசாயா 42:22 தியானிங்க. இந்த நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. நீங்க எழுந்து பிரகாசிப்பீங்க. ஏன் எழுந்து பிரகாசிப்பீங்க தெரியுமா? உன் நாக்கில் இருக்கிற பவர், சூப்பர் நேச்சுரல் பவரை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அருமையானவர்களே, ஆமென். இது லகுவான ஒரு காரியம். லகுவான ஒரு காரியம். The Lord has made everything simple. The religion has made everything difficult. இன்னைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு பஞ்சுவடா சொல்றது என்னதுன்னா, மார்க் 11:23 மனனம் செய்யுங்கள். கிருபை கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.